வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் எதை பற்றினா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா செகண்ட் செம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல செகண்ட் செமஸ்டரும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா கமிங் செகண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைமில் நான் எப்படிமா ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி டஃபாக இருக்குமா, ஸோ இதில் எப்படி நல்ல சிஜிபி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. அண்ட் தென் நம்மளோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லா யூனிட்க்குமே எது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம செஷனில் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அந்த செஷனில் பார்த்ததை மட்டும் ஒரு முறை ஒரு ரீகேப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதை கிளியராக நீங்கள் ரீகேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்ல மார்க், தட் இஸ் ஓ கிரேட் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது சிலபஸ் கவர்டு கான்செப்ட் அப்படின்றதுனால அதை தவிர்த்து உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் வர வாய்ப்பு கிடையாது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் இந்த கொஷின்ஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பிஏவை பொறுத்தளவில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம என்னெல்லாம் கொஷின் ஒரு 5 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிஏ யூனிட் 1 முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டில் பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபார்மெட்டில் எடுத்து பாருங்கள். இல்லை மேம் நான் இது வரைக்கும் ப்ரிப்பேரே பண்ணலை, என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைம் அவைலபிள் இல்லை, பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேசஸ் சொல்கிறீங்க இல்லையா. ஸோ உங்களுடைய லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கான கொஷின்ஸாக நீங்கள் எதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கரெக்டாக ஹைலைட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எழுதணும், இந்த பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கரெக்டான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி எழுதணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதே பேசிஸில் கான்செப்ட்மே இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே தெரியக்கூட இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு ஜஸ்ட் அதை வரலும் நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே டெஃபினட்டாக உங்களால் எல்லா கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பிஏ யூனிட் 1 பொறுத்தளவில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி எவல்யூவேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அனாலிசிஸ். செகண்ட் கொஷினை பொறுத்தளவில் எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, டைப்ஸை பொறுத்தளவு டிஸ்கிரிப்டிவ், டிஸ்கிரிமினேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம சில ப்ரொடக்டிவ் இது எல்லாமே டைப்ஸை பார்த்துருப்போம். ஸோ அந்த டைப்ஸை தான் நீங்கள் இதில் எலபரேட் பண்ணி எழுதுவீங்க. அண்ட் தென் டெர்மினாலஜி. ஸோ அந்த டெர்மினாலஜி அப்படின்னும் போது பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மினாலஜி. ஸோ பிக் டேட்டானா என்ன, அண்ட் தென் க்ளவுட் சர்வீஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ் ஆஃப் பிஸ்னஸ். அண்ட் தென் வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் பிஏ. ஸோ இந்த இதில் என்னெல்லாம் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மெட்டீரியலில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஹைலைட் பண்ணி எழுதுவீங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிஏ ப்ராசஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட ப்ராசஸும் பிஸ்னஸ் அனலிட்டிக் டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் அனலிசிஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணணும். பொதுவாகவே இந்த சப்ஜெக்டே என்ன நம்ம பிஸ்னஸ் அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட் பீப்புள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை அனலிசிஸ் பண்ணக்கூடிய கான்செப்டில் இந்த எம்பிஓ பொறுத்தளவில் நீங்கள் எப்படின்னா நீங்கள் கண்டென்ட் நான் ஃபுல் புக் எடுத்தேன் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அனலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க. ஸோ க்ரியேட்டிவாக தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த க்ரியேட்டிவாக கொடுக்கறதுக்கான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ உங்கள் பேப்பரை பொறுத்தளவில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட தான் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 13 மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 4 பேஜ் அப்படின்றத ஒரு 13 மார்க் கம்பல்சரி எழுதுங்க. எந்த ஒரு கொஷினுமே அட்டன் பண்ணாமல் வராதிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கரெக்டான அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தெரியல அப்படின்னும் போது நிறைய பேர் அந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதில் என்னென்ன பாயிண்ட் ஹைலைட்டட் அப்படின்றது தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கொஷின்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11A எழுதுறீங்க அப்படின்னா அதில் பாதி பேஜ் முடிஞ்சதுன்னா அதோட அந்த கொஷினை விடாதீங்க. ஸோ அதில் அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஒரு கொஷினுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சினாப்சஸ் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸை கரெக்டாக ஹைலைட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் எல்லாமே டெஃபினேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆத்தர் நேம் எழுதுங்க. ஒரு யூனிட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆத்தரோட நேமே பார்த்தீங்கன்னா 2 டெஃபினேஷன் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி எழுதுங்க டெஃபினேஷனை. மீதி எல்லாமே அந்த பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் அதை சினாப்சஸ் மாதிரி போட்டு நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.